கருப்பு சுண்டல் வச்சு கறிக்குழம்பு டேஸ்ட்டில் ஒரு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 6 மணி நேரம் ஊற வச்ச கருப்பு சுண்டலை கொஞ்சமாக உப்பு போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/4 ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு சேர்த்து வதக்கி தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து சின்ன துண்டு பட்டை, ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான காய்கறி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். அதோடய உப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கி நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். காயெல்லாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச சுண்டலை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் வேக விடலாம். 1/4 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம் பேஸ்ட்டாக. கடைசியாக நம்ம தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா சூப்பரான குருமா ரெடி. இது சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.